மக்களை நரகத்திற்கு இழுத்துச் செல்லும் திறன் கொண்ட ஒரு மாயாஜால கண்ணாடி குழந்தைகளின் பிணங்களால் நிறைந்த ஒரு கல்லறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கல்லறையின் உரிமையாளர் ஆதாம், அவர் மனைவி ஏவாளின் எதிரியான லிலித் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குழந்தைகளை திருடுவதே அவளது பொழுதுபோக்கு. இவர்கள் வீட்டில் உள்ள அனைத்து கண்ணாடிகளையும் உடைக்கிறார்கள். ஆனால் அந்த மாயாஜால குழந்தை கண்ணாடியிலிருந்து ஊடுருவுவதை தடுக்க முடியவில்லை. இறுதியில் அந்த மனிதன் கழுத்தறுக்கப்பட்டு பரிதாபமாக இறக்கிறான். குழந்தை மாயாஜால குழந்தையால் கடத்தப்படுகிறான். சில மாதங்களுக்கு பிறகு அந்த பெண்ணின் தங்கை ராகேலும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அவளது கணவன் ஜியாங்கோ அவளை சீனாவில் உள்ள தனது வீட்டிற்கு பிரசவத்திற்காக அழைத்துச் செல்கிறான். அப்போது கூரியரில் ராகேலின் மாமியார் அனுப்பிய ஒரு பெரிய அட்டை பெட்டி பார்சல் வருகிறது. உள்ளே குழந்தையின் பழைய உடைகள் இருப்பதை பார்த்த ஜியாங்கோவின் முகம் மாறுகிறது. ஏனென்றால் ராகேலின் அக்கா துரதிருஷ்டவசமாக மனநிலை சரியில்லாமல் இறந்து விட்டதாக அவன் கேள்விப்பட்டிருந்தான். இவை அனைத்தும் இறந்த அக்காவால் பயன்படுத்தப்பட்டவை. குறிப்பாக நடுவில் இருந்த பழைய புத்தகம், அதன் விளக்கப்படங்கள் விசித்திரமான பாணியில் இருந்தன. மேலும் புரியாத ஈப்ரு வார்த்தைகளால் நிரம்பியிருந்தன. ஈப்ரு யூத மக்களின் மொழி. தம்பதியர் இருவரும் மத நம்பிக்கையற்றவர்கள். அந்த புத்தகம் வீட்டிற்கு வந்ததிலிருந்து குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தது. ராகேல் ஒரு முழுமையான தூக்கத்தை கூட பெறவில்லை. கழிப்பறைக்கு செல்லும் போது கூட குழந்தையை தூக்கிக் கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. இல்லை என்றால் அவன் தொடர்ந்து அழுது தொந்தரவு செய்வான். ராகேல் தற்செயலாக அந்த பழைய புத்தகத்தில் உள்ள சில தாலாட்டு பாடல்களை பாட முயற்சித்தாள். குழந்தை உடனடியாக அமைதியானான். ஒவ்வொரு முறை அவள் ஒரு வரியை அதிகமாக பாடும்போதும் வீட்டில் உள்ள கண்ணாடி விரிசல் விடுவதை கவனிக்கவில்லை. பேய் கண்ணாடியின் உலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோகிறது. தம்பதியருக்கு இந்த இரவு இரண்டாவது குழந்தைக்கு திட்டமிட வாய்ப்பு கிடைத்தது. நள்ளிரவில் விழித்திருந்த ராகேல் குழந்தை கண்காணிப்பு கருவியை ஒருமுறை பார்த்தாள். பார்த்ததும் அதிர்ந்தாள்.